ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஃப்கோ அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த சகாரிகா கோல்டு அப்படிங்கிற ஒரு பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு தாவர வளர்ச்சி யூக்கி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடியது. இதோட டெக்னிக்கல் கண்டென்ட்னு பார்க்கும்போது இதில் வந்து வீடுன்னு சொல்லக்கூடிய கடல் தாவரத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கான்சன்ட்ரேட்டான சஸ்பென்ஷன் தான் இருக்குது. அதுவும் W/W அப்படிங்கிற ஃபார்மெட்டில் 28% இருக்குது. அதாவது வெயிட் பர் வெயிட் அப்படிங்கிற அளவில், அதாவது மருந்தோட மொத்த அளவில் இது வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வெயிட் பர் வெயிட் அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம வந்து குறிப்பிடுறோம். அதேமாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக தாவரத்தில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தாவரத்தில் அதிகப்படியான வேர்கள் வளர்ச்சியை தூண்டுது. இது அதிகப்படியான வேர்கள் வளர்ச்சியை தூண்டும்போது என்ன ஆகும்னா தண்டு வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது தண்டு ஊக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தண்டு ஊக்கமாக வளர்ந்துச்சினாலே எந்த ஒரு தாவரத்துலையும் மகசூலுங்கிறது நல்லா வரும். அதே மாதிரி தாவரத்தில் எதுவும் நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ ஏற்பட்டுச்சுன்னா தாவரம் தாங்கக்கூடிய நிலைமைக்கோ அதிலேருந்து மீண்டு எழும்பக்கூடிய நிலைமைக்கோ ரொம்ப சுலபமாகவே வந்துடும். இதனாலலாம் தண்டு ஊக்கமாக இருக்கும்போது தாவரத்தில் அந்த ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லக்கூடிய நியூட்ரியன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்லேயும் எந்த ஒரு நோய் தாக்குதலையும் தாவரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் வந்து தாவரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி இது வந்து பூக்கிற தன்மையை வந்து கூட்டுது. எப்படின்னா இந்த தண்டுகள் வளர்ச்சி ஆகும்போது அதிகப்படியான கொப்புகள் அடிக்கும். அதிகமான கொப்புகள் அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும். ஸோ பூக்கள் வந்து அதிகமாக பூத்துச்சுன்னா பிஞ்சு பிடிக்கக்கூடிய விகிதமும் அதிகமாக இருக்கும். பிஞ்சு பிடிக்கக்கூடிய விகிதம் அதிகமாச்சுன்னா ஸோ ஓவரால் ஈல்டும் கூடிரும். இந்த மாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணாத செடியில் வரக்கூடிய ஈல்டுக்கும் இந்த மருந்து யூஸ் பண்ணால் வர ஈல்டுக்கும் வேரியேஷன் வந்து இருக்கும். அதாவது இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால ஈல்டுங்கிற அளவில் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து கூட இருக்கும். எப்படின்னா இப்போது நம்ம உதாரணத்துக்கு கத்திரி செடி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரி செடியில் வந்து பூக்கள் வந்து பொதுவாகவே அதிகமாக பூக்கும். சாதாரணமாகவே கத்திரி செடியில் வரக்கூடிய பூங்கொத்தோட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மொட்டுகள்னு பார்க்கும்போது குறைஞ்சது 4 தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. அதிகபட்சமானு பார்க்கும்போது 15 அந்த மாதிரி கூட மொட்டுகள் வந்து வரும். அது வந்து நம்ம வெரைட்டியை பொறுத்தும் வரும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய உரச்சத்தை பொறுத்தும் வரும். உரங்கள் வந்து அதிகமாக இருக்குது செடிக்கு அப்படின்னா அது நல்ல செழிப்பாக வளர்ந்துச்சுன்னா நார்மலாக வரக்கூடிய மொட்டுங்கிறத பார்க்கும்போது ஒரு பூங்கொத்தில் 10 அந்த மாதிரி வரும். ஆனால் அந்த 10 பூக்கள் எடுத்துச்சுனாலும் 10 பூவும் பிஞ்சு பிடிக்குமான்னா கிடையாது. எதனாலலாம் இப்போது ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டெம்மில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 பூ பூக்குது, அதுக்கப்புறம் ஒரு 10 பூ பூக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 பூ பூத்துட்டு திருப்பி 8, 6 அந்த மாதிரி அடுக்கடுக்காக கொப்பு உயரும்போது மொட்டுகள் வந்து ஏறி இறங்கும். இதுக்கு காரணம் அந்த தாவரத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்க பொட்டாசியம் சத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய மொட்டுகளோட எடுக்கக்கூடிய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். அதேமாதிரி கீழேருந்து ஃபஸ்ட்டு பூத்த 8 பூங்குத்தில் வந்து ஒரு 5 பிஞ்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கடுத்து பூத்ததில் வந்து ஒரு 4 பிஞ்சு தான் பிடிக்கும். அதுக்கடுத்து பூத்ததில் ஒரு 3 பிஞ்சாக பிடிக்கும். இந்த மாதிரி தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ உரச்சத்து வந்து பீக்கில் இருக்கோ அப்போ அதிகமான பிஞ்சுகள் பிடிச்சிரும். போக போக எடுக்கக்கூடிய பூங்கொத்தில் வந்து பிஞ்சுகளோட விகிதம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம இந்த மருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ஈல்டான அந்த பிஞ்சு பிடிக்க விகிதத்திலேயே தொடர்ந்து எல்லா பூங்கத்துலேயும் ஒரே மாதிரியான பிஞ்சுகள் பிடிக்கும். அதே மாதிரி அதோட அதிகமாக தான் பிடிக்குமே தவிர இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு போகாது. அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம். பூ வகை பயிராக இருக்கட்டும், காய் வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கட்டும், தானிய வகை பயிர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம். எல்லா செடிகளுக்குமே நம்ம சொன்ன பெனிஃபிட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே அப்ளிகேஷனாக தான் கொடுக்கணும். சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணக்கூடாது. அதாவது தாவரத்துக்கு மேலே தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணணுமே தவிர தண்ணியில் கலந்து மண்ணில் செடியை சுற்றி எதுவும் ஊற்றக்கூடாது. அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எப்போ தாவரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு நாற்றும் நட்டதுக்கப்புறம் அது நல்லா தெளிவாக வாடி தெளிவானதுக்கப்புறம் துளிர் விட ஆரம்பித்த தருணத்தில் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கத்திரி எடுத்துக்கலாம். கத்திரியோ இல்லைனா பச்சை மிளகா பயிர் எடுத்துக்கலாம். இந்த 2 பயிருமே நாற்று நட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ரொம்ப வாடும். இலைகளெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் இல்லை 6வது நாள் வரும்போது துளிர் விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம கொடுத்தோம்னா செடி வந்து நல்லா தண்டு ஊக்கமாக வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கத்திரியோ பச்சை மிளகாயோ இந்த 2மே மொட்டுகள் எடுக்கக்கூடிய தருணத்துக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி, அதாவது மொட்டுகளெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் அதுக்கப்புறம் பூத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ப்ரேவும் இந்த மருந்து வந்து கொடுக்கணும். எவ்வளோ டோஸுங்கிறத நம்ம சொல்லிடுறோம்.
1 லிட்டர் தண்ணிக்கு 2 mlலேருந்து 5 ml வரை இந்த மருந்தை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். 2 mlங்கிறத நம்ம ஃபஸ்ட் டோஸ் கொடுக்கும்போது இனிஷியலாக கொடுத்தா போதும். 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னா ஒரு 10 லிட்டருக்கு எடுத்துக்கிட்டோம்னா 25 ml இந்த மருந்து மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. செகண்ட் டோஸுக்குன்னு பார்க்கும்போது இந்த மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3.5லேருந்து 4 ml வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதனாலனா அப்போ வந்து தாவரம் ஓரளவு எந்த ஒரு மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணனாலுமே ஓரளவு கொஞ்சம் தாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதுமாதிரி இது வந்து ப்ரொமோட் தான் பண்ணுமே தவிர தாவரத்தோட வளர்ச்சியை குன்ற வைக்காது. அதனால் இது வந்து 3 mlலேருந்து 4 ml வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் டோஸுக்கு சொல்கிறோம், அதாவது பூக்கக்கூடிய தருணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தேர்ட் டோஸ்க்குன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml வரை கலந்து நம்ம வந்து தாவரத்துக்கு கொடுக்கலாம். எதனாலனா ஃபஸ்ட் டோஸு செகண்ட் டோஸ் வந்து ஃபஸ்ட் டோஸ் வந்து ரொம்ப சின்ன செடியாக இருக்கும். செகண்ட் டோஸ் வந்து ஒரு தரமான செடியாக இருக்கும். பூக்கள்லாம் பூக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய செடியாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் டோஸ் வந்து ஒரு செடி வந்து முதிர்ச்சி அடைந்த செடியாக இருக்கும். அதாவது காய்களெல்லாம் காய்ச்சி அதுக்கப்புறம் செகண்ட் அடுத்து சுற்று பூக்கக்கூடிய தருணம் வந்துடும். அந்த டைமில் வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரே கொடுக்கும்போது 5 ml கொடுத்தோம்னா அந்த பயிருக்கு வந்து ரொம்பவே வளர்ச்சியை வந்து தூண்டுற விதமாக இந்த மருந்து வந்து அமையும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது ஏர்லி மார்னிங்கில் ஸ்ப்ரே பண்ணணும், அதாவது அதிகாலையில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். எதனாலனா இந்த மருந்து வந்து ஒரு பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர், அதாவது தாவர வளர்ச்சி ஊக்கி அப்படிங்கிறதுனால இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மருந்து வந்து எவாப்ரேட் ஆகாமல் தாவரத்தில் எவ்வளோ தூரம் கொஞ்சம் நனைஞ்சாப்பில் இருக்குதோ அது வந்து தாவரத்தை வந்து இன்னும் ரொம்ப வளர்ச்சி நோக்கி கொண்டு போகும், ஒரு உத்வேகமாக வளர வைக்கும். அதுக்கு வந்து நம்ம வெயில் அடிக்கும்போது இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா மருந்து வந்து ரொம்ப சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிரும். பாதி தான் தாவரம் உரிமை தவிர முழுசாக 100%ஐயும் அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி இதை இயர்லி மார்னிங் ஸ்ப்ரே பண்ணுறோங்கிறதால இந்த பனியெல்லாம் விழுற இடமா இருந்ததுன்னா அந்த பனி வந்து தண்ணி நல்லா வடிஞ்சு காஞ்சதுக்கப்புறம் தான் இதை ஸ்ப்ரே பண்ணணும். அதிகமான வெயில் அடிக்கிறதுக்கு உச்சி வெயிலுக்கு முன்னாடியும் இந்த பனியெல்லாம் காஞ்சதுக்கு பின்னாடியும் சென்ட்ராக இந்த பொசிஷனில் தான் இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்னு சொன்னோம் இல்லையா, அதேமாதிரி இது வந்து இன்னொரு பேர்லையும் சொல்லலாம், அதாவது ஆர்கானிக் பயோஸ்டிமுலன்ட்னு சொல்லலாம். எதனாலனா இது வந்து கடல் தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ரொம்பவே சூட்டபுளான மருந்து. இதில் வந்து கெமிக்கல் கண்டென்ட் கிடையாது, அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கிடையாது. அதுமாதிரி இது எந்த மாதிரி டெரிவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரெட் அண்ட் ப்ரௌன் ஆல்கே, அதாவது ஆல்கேனா பாசி, இந்த பாசியிலேருந்து தான் இதை வந்து டெரிவ் பண்ணி எடுக்கிறாங்க, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த சகாரிக்கா கோல்டுங்கிறது ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ரொம்பவே சூட்டபுளான மருந்து. அதேமாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பூச்சிகளுக்கோ புழுக்களுக்கோ மற்ற சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனால இது ஒரு ஆர்கானிக் டெரிவ்டு கண்டென்ட். அதேமாதிரி இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான மருந்து தான். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மூலமாக எந்த ஒரு பயிருக்கும் எந்த ஒரு ஃபீல்டுக்கும் இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நார்மலாக வரக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறத விட இது வந்து மொத்த அளவுலேயும் குவான்டிட்டி ஆஃப் த ஈல்டையும் கூட்டுது, அதாவது அளவையும் கூட்டுது, அதேமாதிரி அதோட தரத்தையும் குவாலிட்டியும் கூட்டுது. இப்படி கூட்டும்போது ப்ரைஸும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஈல்டும் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/2 லிட்டரோட விலை பார்த்திங்கன்னா 290 மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி 1 லிட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 570 மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ 1/2 லிட்டர் பேக்கேஜ் 2 வாங்கினீங்க அப்படின்னா 580 கிட்ட வருது. இதுவே 1 லிட்டர் பேக்கேஜாக ஒன்று வாங்கும்போது ஒரு 10 ரூபா லெஸ் ஆகுது. அதாவது அதிகமாக கிடையாது, கம்மியாக தான் லெஸ் ஆகுது. ஆனால் அதிகப்படியான ஏக்கரில் பயிர் செஞ்சுருக்கவங்க இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் பேக்கேஜே வாங்குறது பெஸ்ட்டு. எதனாலனா பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜை குறைக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.